நான் வந்து ஸ்ட்ராட்டஜி பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். ஸ்ட்ராட்டஜி பற்றியும் மெட்டீரியல் பற்றியும், மெட்டீரியலை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றியும், அதுக்கான மெட்டீரியலை நாங்கள் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பற்றியும் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. காம்ப்ரிஹென்ஷன் மட்டுமே நம்பி போகக்கூடாது, அதே மாதிரி ஆப்டிடியூட் மட்டுமே நம்பி போகக்கூடாது. ஸோ எதையுமே முழுசாக நம்பி போகக்கூடாது. தேர் ஷுட் பி சம் ஃப்ளெக்சிபிலிட்டி, தேர் ஷுட் பி சம் அஜிலிட்டி. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜி வித் அஜிலிட்டி இஸ் கீ ஃபார் சக்ஸஸ். சார் எனக்கு காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு 15 கொஸ்டின் 12 கொஸ்டின் தான் ரைட் ஆகுது, மேட்ச்சில் வந்து 20 கொஸ்டின் தான் என்னால் தேடி போட முடியுது, இன்னும் கொஞ்சம் எப்படி எட்ஜ் காட்டுறது, அவங்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியம். நான் சொல்ல போகிற விஷயங்களை ப்ராக்டிஸ் மெட்டீரியலாக பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாமல் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜியை அதுக்கு மேலே டாப் அப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுல எது ஈஸி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய சிசாட்டினுடைய ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஷார்ட்கட்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கான்செப்சுவல் கிளாரிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது 2 PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அட்டாச் பண்ணுறோம். அந்த 2 PDFும் உங்களுக்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல். நம்ம இந்த மெட்டீரியல் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்ஃபரன்ஸ் தனியாக, அசம்ஷன் தனியாக, மெசேஜ், கிரிட்டிக்கல் மெசேஜ், இம்ப்ளைடு, இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் அந்தந்த டாபிக் வைஸ் வி ஹவ் அரேஞ்ச்ட். இன்ன வரைக்கும் யூபிஎஸ்சி 2016 இருந்து 2024 வரைக்கும் பார்த்தோம்னா 71 கொஸ்டின் அசம்ஷன்ல கேட்டிருக்காங்க. ஈஸியான ஏரியாஸ்னு என்ன இருக்கோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடணும். அந்த ஏரியாஸில் யூபிஎஸ்சியினுடைய சிசாட் கொஸ்டின், சிடிஎஸ் கொஸ்டின், சிஏபிஎஃப் கொஸ்டின் தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும். இந்த சம்ம நீங்கள் போடாமல் வந்திருந்தீங்கன்னா 2024ல் இட் இஸ் அ கிரைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சிம்பிளான ஒரு சம் இது நான் சொல்கிறேன். நம்ம அன்லெஸ் மேத்தமெட்டிக்கலில் ஸ்ட்ராங்காக இல்லாட்டினா இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம் கிளிக் ஆகாது. ஆனால் அதை நினச்சி பயப்படக்கூடாது. கண்டிப்பாக நமக்கான ஈஸியான கொஸ்டின் உள்ளார ஒளிஞ்சிருக்கும். ஐயோ நம்ம டைம் அண்ட் ஸ்பீடு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணமே, அதில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கே, அதுவும் நமக்கு போட தெரியலையே. நோ, நெவர். இது அதுக்காக தான் வைக்கலாம். நீங்கள் மென்டலி டிஸ்டர்ப் ஆகணும் தான் வைக்கிறான், ஆனால் நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இது வந்து பார்த்தா கஷ்டம் மாதிரி தெரியும், ஏன்னா அதுக்கு நமக்கு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் மெட்டீரியல் இல்லை. நம்பர் சிஸ்டம் சொல்லி எல்லாத்தையும் கிளப் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஆர்டராக இதுக்கான மெட்டீரியல் இல்லை. அதனால தான் இதெல்லாம் கஷ்டமாக தெரியுது. ஸோ அப்போ இந்த ஏரியாவை மட்டும் தனியாக எடுத்து நம்ம தொகுத்துட்டோம் அப்படின்னா, இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இதுக்குள்ளே இருக்க லாஜிக் என்னன்னு தெரியும். அதனால தான் இதை மட்டும் எடுத்து தனியாக தொகுத்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். வணக்கம், நான் சுதாகரன், மிஷன் டைரக்டர், நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் சிசாட் அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய மெயினான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த இதை பொறுத்தவரையிலும் டு கிவ் த கிளியர் அண்ட் ஒர்க்கபிள் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹேண்டிலிங் சிசாட் அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டு கிவ் அப்ராப்ரியேட் ப்ராக்டிஸ் மெட்டீரியல். என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் கொஞ்சம் பேர் வந்து ஃபுல்லாக குவான்ஸை மட்டும் நம்பி போகிறாங்க, சிலர் வந்து ஃபுல்லாக காம்ப்ரிஹென்ஷனை மட்டும் நம்பி போகிறாங்க. அதுக்குள்ளேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கிளாஸ் போகிறாங்க, கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால கடைசியாக போயிட்டு ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் நின்றுட்டு அப்படியே வந்துடுறாங்க. இதனால் ஒரு வருஷம் அகைன் வேஸ்ட் ஆகுது. ஒரு வருஷம் பார்த்தா சிலருக்கு வந்து இதனால 2-3 வருஷம் கூட சிசாட்னாலே மிஸ் ஆன ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து திரும்ப நடக்கக்கூடாது. அதுக்கு வாட் இஸ் த எஃபெக்டிவ் வே, அதை எப்படி எஃபெக்டிவாக கவுண்டர் பண்ணுறது? மேத்தமெட்டிக்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ஒருத்தர், இங்கிலீஷில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ஒருத்தர், அவங்க வந்து எப்படி வந்தாலும் நான் போட்டுருவேன், நான் வந்து கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஜிமேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இல்லை நான் வந்து ஐஐடி ஜேஇக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேயே ப்ரிப்பேர் பண்ணேன், நான் மேத்தமெட்டிக்கலி ஸ்ட்ராங்கு. அப்போ அவங்களுக்கான வீடியோ வந்து இது கிடையாது. சார் நான் வந்து ரீசனபிளாக மேக்ஸ் போடுவேன், ஆனால் நான் எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஆனால் கூட எனக்கு வந்து சம்மோ எக்ஸாம்களில் ஏதோ டிஃபிகல்ட்டியாக இருக்குது, என்னால் கட் ஆஃபை வந்து ரீச் பண்ண முடியல. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி அங்கே வந்து கொஸ்டின் அமைய மாட்டேங்குது, அங்கே திடீர்னு ட்விஸ்ட் ஆகிடுது, சில ட்விஸ்ட்டுகள் இருக்குது, பார்த்த உடனே நமக்கு வந்து பதட்டம் ஆகிடுது. ஆனாலும் நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம், பட் ஃபைனலி பார்த்தா அந்த 1 மார்க் 2 மார்க்லேயே திரும்ப நான் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். அப்படிங்கிற மாதிரியானவங்களுக்கு ஒரு ஸ்மால் டவுன் பாய், இல்லை ஒரு வில்லேஜ்லேருந்து வரக்கூடிய ஒரு பையன் பொண்ணு, இவங்க என்ன டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுவாங்க? இங்கிலீஷ்லேயே ஆகட்டும், காம்ப்ரிஹென்ஷன்லேயே ஆகட்டும், அல்லது வந்து மேக்ஸ்லேயே ஆகட்டும். ஒரு டீச்சர் மனப்பான்மையிலேருந்து நான் பேச விரும்பல. ஒரு டீச்சர்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா அவங்க வந்து இது ஏன் இந்த கொஸ்டின் வந்து நான் தான் சொல்லி கொடுத்தேன்ல, இதில் கொஞ்சம் இப்படி மாற்றி வச்சுருந்தா போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு ரீசனபிள் மேக்ஸ் தெரியக்கூடிய பையன் என்ன டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுவான் அப்படிங்கிறத பற்றி அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ வாட் இஸ் த சொல்யூஷன் வி ஹாவ் டு கிவ் அப்படின்ட்டு
அந்த அந்த விஷயத்தை தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக வாட் இஸ் டு ப்ராக்டிஸ், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி நான் பேச போகிறதில்ல. ஏன்னா டீச்சர்ஸ் ஆர் பெட்டர் குட், அதாவது தே ஆர் த பெஸ்ட் பர்சன்ஸ் டு டிஸ்கஸ் அபவுட் கான்செப்ட்ஸ். பட் ஸ்ட்ராட்டஜி பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். கான்செப்ட்ஸை பற்றி டீச்சர்ஸ் பேசுவாங்க, பட் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். ஸ்ட்ராட்டஜி பற்றியும் மெட்டீரியல் பற்றியும், மெட்டீரியலை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றியும், அதுக்கான மெட்டீரியலை நாங்கள் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பற்றியும் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வி ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் அ ப்ராக்டிஸ் மெட்டீரியல் போத் ஃபார் காம்ப்ரஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அண்ட் ஆல்சோ ஃபார் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். அந்த மெட்டீரியல் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு சொல்ல போகிறோம். இந்த 60 நாளில் நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், சிசாட் ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் சிசாட். ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நமக்கு வந்து குவான்ட்ஸ் அண்ட் ரீசனிங் ஆகட்டும், ஆர்சி ஆகட்டும், இது ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ராட்டஜி வித் அஜைலிட்டி. நாம் வந்து பிளைண்டாக போகக்கூடாது, நமக்குன்னு சில ஸ்ட்ராங் ஏரியாஸ் வச்சுக்கணும். ஜென்ரலாக யூபிஎஸ்சி எந்தெந்த ஏரியாக்கள்லாம் ஈஸியாக கேட்குறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஏரியாஸை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும், அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆனால் அதை மட்டுமே நம்பி போகக்கூடாது. டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிற ஏரியாலையும் ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்தால் நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும். காம்ப்ரிஹென்ஷன் மட்டுமே நம்பி போகக்கூடாது, அதே மாதிரி ஆப்டிடியூட் மட்டுமே நம்பி போகக்கூடாது. ஸோ எதையுமே முழுசாக நம்பி போகக்கூடாது. தேர் ஷுட் பி சம் ஃப்ளெக்சிபிலிட்டி, தேர் ஷுட் பி சம் அஜிலிட்டி. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜி வித் அஜிலிட்டி இஸ் கீ ஃபார் சக்ஸஸ். யூ ஷுட் ஹாவ் ஸ்ட்ராட்டஜி வித் அஜிலிட்டி. ஏதாவது ஒன்றை மட்டும் நம்பி போகிறது, அதாவது காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் நம்பி போகிறது, இல்லை குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மட்டும் நம்பி போகிறது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்குள்ளேயே ரீசனிங்கை மட்டும் நம்பி போகிறது, இல்லை குவான்ஸை மட்டும் நம்பி போகிறது, அதுக்குள்ளேயே வந்து நம்பர் சிஸ்டத்தை மட்டும் நம்பி போகிறது, இல்லை நம்பர் சிஸ்டத்தை முழுசாக விட்டுட்டு போகிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எதில் ஈஸியான விஷயம் வந்தாலும் அட்டன் பண்ணணும், எதில் டிஃபிகல்ட்டான விஷயம் வந்தாலும் ஈகோ பார்க்காம அந்த கொஸ்டினை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நான் இதை பயங்கரமாக இந்த வருஷம், போன வருஷம் வந்து எனக்கு சிசாட்னால மிஸ் ஆயிடுச்சு, இந்த வருஷம் நான் அதுக்காக கிளாஸ் போனேன், அதுக்காக பயங்கரமாக இந்த ஏரியாலாம் ப்ராக்டிஸ் பண்ணேன், ஆனால் இந்த ஏரியாவிலேருந்து வர ஒரு கொஸ்டின் என்னால் போட முடியலையேன்னு சொல்லி 5 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2 நிமிஷத்தில் வரலையா, லீவ் இட் அண்ட் மூவ் ஆன், அவ்வளோதான். ஸோ அந்த விஷயம், அப்போது அங்கே ஒரு அஜிலிட்டி வேணும், அங்கே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு நாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுமோ, அதாவது கண்டென்ட் முக்கியம், ப்ராக்டிஸ் முக்கியம், அதுக்கடுத்தது ஸ்ட்ராட்டஜி முக்கியம், அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃப்ளெக்சிபிலிட்டி முக்கியம். ஸோ நம்மளுடைய மொத்த ப்ராக்டிஸையும் இந்த அலைன்மெண்ட்டில், இந்த 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 சீரியஸ், இந்த ஆர்டரில் நம்ம அலைன் பண்ணணும். இந்த ஆர்டரில் நம்ம அலைன் பண்ணால் தான் சக்ஸஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் மேக்ஸ், நீங்கள் எப்படி கொடுத்தாலும் நான் போடுவேன், அவங்களுக்கு இந்த ஸ்லைடே தேவையில்லை, இந்த பிபிடியே தேவையில்லை, நான் வந்து 25 கொஸ்டின் வந்து காம்ப்ரஹென்ஷன் வந்துச்சுன்னா 20 கொஸ்டின் ரைட் ஆகிடுவேன், அவங்களுக்கும் இது தேவையில்லை. சார் எனக்கு காம்ப்ரஹென்ஷனில் ஒரு 15 கொஸ்டின் 12 கொஸ்டின் தான் ரைட் ஆகுது, மேக்ஸில் வந்து 20 கொஸ்டின் தான் என்னால் தேடி போட முடியுது, ஆனாலும் அதுலேயும் சிலது ரைட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் எப்படி எட்ஜு காட்டுறது, அவங்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே கேம் என்ன, இங்கே கேம் வந்து இந்த 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 கேம் வந்து இந்த இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக காம்ப்ரஹென்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டினாவது அட்டன் பண்ணணும். அதே மாதிரி குவான்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டினாவது அட்டன் பண்ணணும். அது இன்னும் ஒரு 5 கொஸ்டின் உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி எய்தர் காம்ப்ரஹென்ஷன் அல்லது குவான்ஸ் உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கணும். இந்த நம்பரும் ஃபிக்ஸ்டு இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றிக்கலாம். ஸோ மினிமம் இதை அட்டன் பண்ணணும். குவான்ஸ் வந்து நீங்கள் காம்ப்ரஹென்ஷனுக்கு வந்து ஒரு 50 நிமிடம், 50 நிமிடத்தில் 20 to 24 கொஸ்டின் அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். இதே மாதிரி குவான்ட்ஸுக்கு வந்து 1 hour 10 minutesல ஒரு 20 to 24 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சில வருஷம் 2023ல் கிளியர் பண்ணவங்க, 2023 இருக்கிறதுலேயே ரொம்ப டஃப்பான சிசாட், 2023 தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான சிசாட். 2023ல் கிளியர் பண்ண நிறைய பேர்கிட்ட கேட்டால் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க, சார் நான் கொஞ்ச நேரத்தில் வந்து சுதாரிச்சிட்டேன், எனக்கு வந்து குவான்ஸில் வந்து எந்த சம் போட்டாலும் வரல, நிறைய சம்முக்கு எப்படி மெத்தட்னே தெரியல, நான் உடனே ஆர்சிக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி, ஆர்சியில் போய் ஆர்சி 2023 ஆர்சி வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது.
அதாவது ஓவரால் சிசெட் கஷ்டமாக தெரிஞ்சது காரணம் அதோட குவான்ஸோட ப்ரொபோர்ஷன் வந்து கஷ்டமாக இருக்குது. அதோட ஆர்சி ரிலேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது ஆர்சி ஈஸியாக இருந்திருக்கு. ஆர்சியை வச்சு சமாளித்து இதில் கொஞ்சம் சம்ஸை போட்டு மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் நீங்கள் 2024 பார்த்தீங்கன்னா 2024 ரிலேட்டிவ்லி ஈஸி பேப்பர் தேன் 2023. வேறஸ் 2024ல் ஆர்சி கஷ்டமாக இருந்துச்சு. 23 கம்பேர் பண்ணும்போது 24ல் ஆர்சி வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஆர்சியை நம்பி போயிருந்தோம்னா 24 கஷ்டமாக இருக்கும். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுத்துலேயும் நமக்கு ஒரு மினிமம் கேரண்டி வேணும். ஸோ இது நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது நம்ம சிசாட்டுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும். எவ்ரிடே 2 மணி நேரமாவது சிசாட்டுக்கான மரியாதையை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை எந்த மெட்டீரியலில் ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு அடுத்தது அதுக்கான அப்ராப்ரியேட் மெட்டீரியல் என்ன, மெத்தட் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். நீங்கள் எங்கே கிளாஸ் போயிருக்கீங்களோ இல்லை நீங்கள் எந்த வீடியோ பார்த்துருக்கீங்களோ கான்செப்ஷுவலாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை தாண்டி இதை வந்து ஆட் ஆனால் பயன்படுத்திக்கோங்க. இதை வந்து ப்ராக்டிஸ் மெட்டீரியலாக நான் சொல்ல போகிற விஷயங்களை ப்ராக்டிஸ் மெட்டீரியலாக பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாமல் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜியை அதுக்கு மேலே டாப் அப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் உங்களுக்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இன் சிசாட் இஸ் நாட் அபவுட் ஷார்ட்கட். நீங்கள் வந்து எஸ்எஸ்சிக்கோ பேங்கிங்க்கோ ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா அதில் ஸ்பீடு ரொம்ப முக்கியமாக இருக்குது, எஸ்எஸ்சிலையும் பேங்கிங்லேயும். ஆனால் இங்கே ஒரு ரீசனபிள் ஸ்பீடு இருந்தால் போதும். நீங்கள் ஷார்ட்கட் தெரியறதுனால இங்கே பெருசாக பயன் ஏற்படுறதில்ல. கான்செப்ஷுவல் கிளாரிட்டி தான் முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈஸி கொஸ்டின், ஈஸி ஏரியாஸை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது இருக்கிறதுல எது ஈஸி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய சிசாட்டினுடைய ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. கான்செப்ஷுவல் ஸ்ட்ராங்காக இருக்கோமா, அப்ளிகேஷன் பண்ணுறோமா, அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு, அப்ளிகேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ், இதை தான் டெஸ்ட் பண்ணுறாங்களோ ஒழிய உங்களுக்கு எவ்வளோ பயங்கரமான ஷார்ட்கட் தெரிஞ்சாலும் அதனுடைய பயன்பாடு கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஷார்ட்கட்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கான்செப்ஷுவல் கிளாரிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்தெந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை இதுக்கு முன்னாடி எப்படிலாம் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அப்போ எந்த கொஸ்டின்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தொடக்கூடாதுன்னு பாருங்கள், எந்த கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம அட்டன் பண்ணணும்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் நீங்கள் திருப்பி ப்ரீவியஸ் இயரை பார்த்து கற்றுக்கணும். இப்போ நம்ம இதில் 2 மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். 2 பிடிஎஃப், ஒன்று ஃபார் குவான்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு, இன்னொன்று ஃபார் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கு. 2 பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அட்டாச் பண்ணுறோம். அந்த 2 பிடிஎஃப்பும் உங்களுக்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல். அந்த 2 பிடிஎஃப்பையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் அட் லென்த் நான் பேச போகிறேன். குவான்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 2013லேருந்து 23 வரைக்கும் டாபிக் வைஸ் நம்ம வந்து சிஏபிஎஃப், நாட் ஒன்லி சிசாட், சிஏபிஎஃப், சிஐஎஸ்எஃப், சிடிஎஸ், இது எல்லா எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சியோட மற்ற எல்லா எக்ஸாம்ஸும் கலந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதில் நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கிளப் பண்ணாமல் அதுக்குள்ளேயே நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 10 சாப்டர் வந்து நம்பர் சிஸ்டம் தான் இருக்குது. இது வரைக்கும் 10 சாப்டர் வந்து நம்பர் சிஸ்டம் தான். ஆனால் நம்பர் சிஸ்டத்தை நிறைய இடத்துல என்ன பிரச்சனைனா, நம்பர் சிஸ்டம்மை கிளப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளப் பண்ணி கொடுக்கும்பொழுது அங்கே ஒரு ஆர்டர் இல்லை. அந்த ஆர்டர் இல்லாததுனால நமக்கு வந்து வேரியஸ் ஆர்டர் இல்லாதனால ஒரு ஹாப்பசார்ட்னஸ் இருக்குது. அந்த ஹாப்பசார்ட்னஸை குறைக்கிறதுக்காக அந்த ஹாப்பசார்ட்னஸ் நம்ம அதையே இன்னும் சப்டைப்ஸாக பிரித்து இங்கே கொடுத்துருக்குறோம். அதில் சில ஏரியாஸ்லாம் மற்ற இடத்துல இல்லாத ஏரியாஸாக இருக்கும். இப்போ டிஜிட் கவுண்டிங், டிஜிட் பிளேசிங், இந்த ஏரியாலாம் ஈஸியான ஏரியாஸ். ஆனால் இந்த ஏரியாவுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. இதில் யூபிஎஸ்சியில் கேட்ட கேள்வி, சிஏபிஎஃப்ல கேட்ட கேள்வி, சிஎஸ்எஃப்ல, சிடிஎஸ்ல கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் கிளப் பண்ணி இதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இதை பற்றி நான் அட் லென்த் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம காம்ப்ரஹென்ஷன் பற்றி பேசுவோம். இதுக்கு அடுத்தது காம்ப்ரஹென்ஷன் மெட்டீரியல். காம்ப்ரஹென்ஷனுக்கு நம்ம வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். காம்ப்ரஹென்ஷன் மெட்டீரியல் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காம்ப்ரஹென்ஷனில் ரொம்ப அந்த மெட்டீரியல் பற்றி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காம்ப்ரஹென்ஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டினை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த கொஸ்டின்லேருந்து லாஜிக்கை வந்து நம்ம எடுத்துக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து யூபிஎஸ்சி நம்ம சிசாட் மத்தியானம் ஒரிஜினல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃப் காம்ப்ரஹென்ஷனை திரும்ப நாம் ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்து நம்ம மைண்டில் ஏற்றணும். ஸோ தட் அந்த ஒவ்வொரு லாஜிக்கும் நமக்கு பதியும். இப்போது நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம்,
சிசாட் கீ விடும் பொழுது எவ்ரி இன்ஸ்டிடியூட் வில் ஹாவ் டிஃபரெண்ட் கீ. அவங்க வந்து இன்ஃபரன்ஸ்னா என்ன நினைக்கிறாங்களோ அல்லது அசம்ஷன்னா என்ன நினைக்கிறாங்களோ, ஸோ எவ்ரிபடி வில் ஹாவ் டிஃபரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ சிசாட் கீ வந்து நிறைய வேரியேஷன் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் காம்ப்ரஹென்ஷன்னால தான் வந்து சிசாட் கீயில் நிறைய வேரியேஷன் வருது. அது இன்ஸ்டிடியூட்டுக்கு இன்ஸ்டிடியூட் மாறப்படுது. அப்படின்னா ஸ்டாஃபுக்கு ஸ்டாஃப் அங்கே மாற்றம் இருக்குது. ஸோ நம்ம அப்போ அங்கே ரிலை பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி என்ன நினைக்கிறாங்க, யூபிஎஸ்சி இன்ஃபரன்ஸ்னா யூபிஎஸ்சி என்ன நினைக்கிறாங்க, அசம்ஷன்னா யூபிஎஸ்சி என்ன நினைக்கிறாங்க, கிரக்ஸ்னா யூபிஎஸ்சி என்ன நினைக்கிறாங்க, கராலரினா யூபிஎஸ்சி என்ன நினைக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், யூபிஎஸ்சி கொஸ்டினை திரும்ப திரும்ப பார்க்கணும். அப்போ யூபிஎஸ்சி கொஸ்டினை திரும்பி பார்க்கணும்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி யூபிஎஸ்சி கொஸ்டினை நம்ம திரும்பி பார்க்கணும். ஸோ இந்த டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ண மெட்டீரியலை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். சரி, இந்த இன்ஃபரன்ஸு யூபிஎஸ்சி கொடுத்தபடி பார்க்கணும், அசம்ஷன் பார்க்கணும், கிரக்ஸ் பார்க்கணும். பட் இதுக்கு என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். எல்லா யூபிஎஸ்சி கொஸ்டின் அப்படியே பார்க்கணும்னா இது யூபிஎஸ்சியில் அப்படியே ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும். அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டரில் இருக்கும். இன்ஃபரன்ஸ் மட்டும் தனியாக பார்க்குற மாதிரி நான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணேன். நான் மார்க்கெட்டில் பார்த்த வரைக்கும் இன்ஃபரன்ஸை மட்டும் தனியாக எடுத்து கொடுத்து அசம்ஷன் மட்டும் தனியாக கொடுத்து டாபிக் வைஸ் செக்ரிகேட் பண்ண மாதிரி இல்லை. இன்கேஸ் டாபிக் வைஸ் செக்ரிகேட் பண்ணால் அந்த லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாட் இஸ் த திங்கிங் ஆஃப் யூபிஎஸ்சி, அட்லீஸ்ட் ஒரு 80% அக்யூரேசி 90% அக்யூரேசியில் போட முடியும் நம்மளால். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், காம்ப்ரஹென்ஷன் இஸ் நாட் அபவுட் 100% அக்யூரசி கேம். காம்ப்ரஹென்ஷனில் நெட் கெயின் கேம். இது வந்து ஒரு நெட் கெயின் கேம். நீங்கள் ஒரு 25 கொஸ்டின் போடுறீங்க, இல்லை ஒரு 24 கொஸ்டின் போடுறீங்க. அந்த 24 கொஸ்டினில் ஒரு 6 கொஸ்டின் தப்பாகும், 18 ரைட் ஆகும். அந்த 18ல் இந்த 6 தப்பானதுக்கு ஒரு 3 கொஸ்டின் போகும். நெட்டாக 15 கொஸ்டின் கிடைக்குதா? இதுதான் கேம். எல்லா அக்யூரசி வந்து இங்கே கேம் கிடையாது. அதாவது அக்யூரசி வி ஹவ் டு இம்ப்ரூவ், பட் அது 100% அக்யூரசி காம்ப்ரஹென்ஷனில் எய்ம் பண்ணக்கூடாது. காம்ப்ரஹென்ஷன் வந்து நெட் கெயின் கேம். அப்போ வி ஹவ் டு கோ க்ளோஸ் டு யூபிஎஸ்சி. அப்போ அவங்களுடைய லாஜிக் என்ன நம்ம பார்க்கணும். இதுக்காக உட்காந்து நான் வந்து இப்போ இருந்து எடிட்டோரியல் படிக்க ஆரம்பிக்கிறேன், நான் இப்போ இருந்து வந்து இங்கிலீஷ் புக்கெலாம் படிக்க ஆரம்பிக்கிறேன், தேவையில்லை. நீங்கள் ஜிஎஸ்ல படித்த அந்த விஷயமே போதுமானது. அதை அப்ளை பண்ணணும். அதில் யூபிஎஸ்சி அதிலிருந்து தான் கேட்குறான். அதை வச்சு தான் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ அதில் இன்ஃபரன்ஸ்னால் யூபிஎஸ்சி எப்படி யோசிக்கிறாங்க, அசம்ஷன்னா யூபிஎஸ்சி எப்படி யோசிக்கிறாங்க, அதை டீகோட் பண்ணுங்கள். அதில் இப்போ ஒரு 20 கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் அதை டீகோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஓகே இதுதான் காமன் த்ரெட். 1-2 எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கும், ஒரு 5% எக்ஸப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளேயே. பட் ஓவரால் வாட் இஸ் த யூபிஎஸ்சி திங்கிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் டாபிக் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் கெயின் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கான ஒரு மெட்டீரியலாக தான் இந்த மெட்டீரியல் இருக்க போகுது. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மெட்டீரியல் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஜிக்கல், ரேஷனல் அண்ட் கிரிட்டிக்கல் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ் தனியாக, அசம்ஷன் தனியாக, மெசேஜ், கிரிட்டிக்கல் மெசேஜ், இம்ப்ளைடு, இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் அந்தந்த டாபிக் வைஸ் வி ஹவ் அரேஞ்ச்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல், ரேஷனல், கிரிட்டிக்கல் இன்ஃபரன்ஸ் ஆர் இன்ஃபரன்ஸ், இதில் மட்டும் யூபிஎஸ்சி இன்ன வரைக்கும் 2016 இருந்து 47 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் இந்த 47 கொஸ்டினை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே இன்ஃபரன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய காமன் த்ரெட் என்ன, வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் மீ வைல் ஐ எம் சால்விங் த இன்ஃபரன்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறத நீங்கள் டெடியூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். இதே மாதிரி தான் அசம்ஷன் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் டிஃபிகல்ட் ஏரியா. இப்போ இன்ஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு 80% அக்யூரசி வருதுன்னா அசம்ஷனில் 65% அக்யூரசி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஹவவர் அசம்ஷனில் ஈஸியான கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணணும். அசம்ஷனில் ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணால் அசம்ஷனுக்குள்ளே இருக்க காமன் த்ரெட் என்ன, இன்ன வரைக்கும் யூபிஎஸ்சி 2016 இருந்து 2024 வரைக்கும் பார்த்தோம்னா 71 கொஸ்டின் அசம்ஷனில் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த இன்ஃபரன்ஸும் அசம்ஷனும் கவர் பண்ணிட்டீங்கன்னாவே மெஜாரிட்டி நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதுக்கடுத்தது நீங்கள் இந்த ஏரியா இந்த மெசேஜ், கிரிட்டிக்கல் கிரக்ஸ் ஆஃப் த மெசேஜ், கிரிட்டிக்கல் மெசேஜ், இது எல்லாமே ஒரே ஏரியா தான். குருஷியல் மெசேஜ், இது எல்லாமே ஒரே டைப் ஆஃப் த இதுதான். இதில் இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. அரவுண்டு ஒரு 25-30 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஏரியான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டைரக்ட் பேசேஜும் அதே தான். அதுக்கு அடுத்தது இம்ப்ளைடு, இதில் ஒரு 23 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு
5 டாபிக், இந்த ஃபர்ஸ்ட் 5 டாபிக்ல தான் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி அதில் யூபிஎஸ்சி கீழே என்ன ஆன்சர் இருக்கு, அந்த ஆன்சர் அதுக்குள்ள இருக்கக்கூடிய காமன் லாஜிக் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். we will organize separate session for this. however அதுக்கு முன்னாடி நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு அந்த செஷன் நாங்கள் இப்போ சீக்கிரமாக வச்சிருவோம். அந்த செஷன் வைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான், இதுக்காக தான் இந்த மெட்டீரியல் பயன்படுது. ஸோ இது ஃபுல் பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃபாக நாங்கள் அட்டாச் பண்ணிடுறோம். நீங்கள் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஏரியா இந்த மாதிரி இந்த மெட்டீரியல் என்னென்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம வந்து அது முடிஞ்ச உடனே யூபிஎஸ்சியோடைய ஆன்சர் கீயை தொகுத்து அந்த டாப்பிக்கு வாட் இஸ் த ஆன்சர் கீ ஃபார் யூபிஎஸ்சி அதை வந்து நம்ம போட்டிருக்கோம். இன்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம இன்ஃபரன்ஸுக்கான யூபிஎஸ்சி கீ என்ன அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இன்ஃபரன்ஸுக்கான யூபிஎஸ்சி கீ என்னன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் ஆரம்பிக்கும். இதே மாதிரி இந்த டாபிக் முடிஞ்ச உடனே இந்த டாப்பிக்கான யூபிஎஸ்சி கீ என்ன, அப்போ நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சி கீயை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் புக்கை நீங்கள் ஒரு ரெண்டு ஒர்க் புக் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, 2-3 திரும்ப இதை சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களை அறியாமல் அந்த ஸ்கில் உங்களுக்கு டெவலப் ஆகிடும். மினிமம் நீங்கள் வந்து ஒரு 16லேருந்து 17 கொஸ்டின் காம்ப்ரிஹென்ஷன் ரைட் ஆகிறதுக்கு இதுதான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் வே, எனக்கு தெரிஞ்ச ஈஸியஸ்ட் வே. ஸோ ஓகே, நான் இதை சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்தது குவான்ஸுக்கு போவோம். நம்ம இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு அந்த மெட்டீரியல் பார்த்தா போதும். இது இல்லாமல் வில் கண்டக்ட் ஒரு 2-3 செஷன்ஸ் ஃபார் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த கிரிட்டிக்கல் ஏரியாஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுட்டு அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் வில் பி சஃபிஷியன்ட். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து குவான்ஸுக்கு போகலாம். குவான்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாஸ்டான ஒரு ஏரியா. ஆல்ரெடி நீங்கள் குவான்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம வந்து குவான்ஸுக்கு வந்து பிவைக்யூ செஷன்ஸ் ஆல்சோ, குவான்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு பிவைக்யூ செஷன்ஸ் வந்து நம்மளுடைய ஏஐசிசி யூடியூப் சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே குவான்ஸுக்கு சிசாட்டுக்கு எடுத்த செஷனும் இருக்குது. ஸோ பட் இதில் ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக ஈஸியான ஏரியாஸ்னு என்ன இருக்கோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடணும். அந்த ஏரியாஸில் யூபிஎஸ்சியினுடைய சிசாட் கொஸ்டின், சிடிஎஸ் கொஸ்டின், சிஏபிஎஃப் கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஸோ தட் அந்த ஏரியா நம்ம தரவாக இருக்கணும். அதில் ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்தால் நம்ம போட்டுடணும். அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செட் தியரியிலேருந்து வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. செட் தியரி அண்ட் வென் டயக்ராம், இது வந்து ஒரு ஏரியா, இது வந்து ஒரு ஈஸியான ஏரியா, நம்ம சிம்பிளாக போடக்கூடிய ஏரியா. இதிலேருந்து வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. கிளாக்ஸ்லேருந்து கேட்குறாங்க, கேலண்டர்லேருந்து கேட்குறாங்க, டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், லெட்டர் சீரீஸ், நம்பர் சீரீஸ்லலாம் நிறைய ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆட் ஈவன் கான்செப்ட் வருஷம் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சிம்பிளான கான்செப்ட். ஆடையும் கூட்டினா என்ன வரும், ஆடையும் ஈவனையும் கூட்டினா என்ன வரும், ஆட் இன்ட்டு ஆட் என்ன வரும், ஆட் இன்ட்டு ஈவன் என்ன வரும், இதை டிவைட் பண்ணால் என்ன வரும். சிம்பிளாக இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. இதுக்கான ஒரு செட் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அந்த பிரின்சிபல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு 2 பேஜ் தான் இருக்கும். அந்த பிரின்சிபல்ஸ் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட ஆட் ஈவன்ல 2 கொஸ்டின் ஈஸியாக போட்டுற முடியும். ஆவரேஜ் நிறைய நேரத்தில் ஈஸியாக கேட்குறாங்க. ஏஜஸ், அதுக்கப்புறம் டேட்டா சஃபிஷியன்சிலே சிம்பிளான கேள்விகள் கேட்குறாங்க. இதெல்லாம் ஈஸியான ஏரியா. ஆனால் சில நேரம் இந்த ஏரியாஸ்லையும் சில நேரம் கஷ்டமான கேள்வி கேட்டால் விட்டுட்டு போயிடணும். ஆனால் இந்த ஏரியாவை எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும். லெட்டர் சீரீஸ், நம்பர் சீரீஸை அங்கே போய் உட்காந்து ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதனுடைய லாஜிக் எல்லாம் உங்களுக்கு பதிஞ்சிருக்கும். அதாவது சில நேரம் அதில் நிறைய ஸ்டாண்டர்ட் லாஜிக்ஸ் இருக்கும். சில விஷயங்களை வந்து ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, டிவைட் பண்ணியிருப்பாங்க, இல்லை கியூப் பண்ணியிருப்பாங்க, ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய பேங்கிங்லையோ எஸ்எஸ்சியிலோ கேட்குற அளவுக்கு டிஃபிகல்ட்டான நம்பர் சீரீஸோ டிஃபிகல்ட்டான லெட்டர் சீரீஸோ யூபிஎஸ்சி கேட்கறது இல்லை. கடந்த சில வருஷம் கொஸ்டின் பேப்பரை நான் அனலைஸ் பண்ணேன். லாஸ்ட் 5 இயர்ஸில் நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸில் மோஸ்ட்லி ஈஸியான விஷயங்கள் தான் கேட்குறாங்க. அதை நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கேயே அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைரக்ஷன் தானே, நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். நம்ம சில நேரம் என்ன தப்பு பண்ணுறோன்னா, அதாவது கஷ்டமான ஏரியாவெல்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுறோம். நம்பர் சிஸ்டம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன், HCF LCM ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன், டைம் அண்ட் ஒர்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன், இதெல்லாம் பெர்முடேஷன் காம்பினேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். ஆனால் அதில் கேட்குறதும் கஷ்டமான கேள்வியாக கேட்டுறான். ஈஸியான ஏரியாவை ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுறோம். ஈஸியான ஏரியாவையும் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ½ an hour ஒரு 10-12 கொஸ்டினாவது நம்ம ஈஸியான கொஸ்டினை பிக் பண்ணி போடணும். நம்ம மொத்தம் 25 கொஸ்டின் போடணும் அப்படின்னா ஒரு 12லேருந்து 15 கொஸ்டினை நம்ம பிக் பண்ண தெரியணும்.
முதல் 5 நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே 5 நிமிஷத்துக்கு யாரும் எதுவும் எழுதக்கூடாது. ஆனால் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை திருப்பி பார்க்கலாம். திருப்பி பார்க்குறப்பயே ஈஸியான கொஸ்டினை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தந்த ஏரியாலலாம் ஜென்ரலாக ஈஸியாக கேட்குறான். இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று டிஃபிகல்ட்டாக கேட்டான். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரக்ஷன் சென்ஸ் எடுத்துக்கோங்களேன். டைரக்ஷனில் யூஸ்வலாக எப்படி கேட்பான்? டைரக்ஷனு ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அங்கேருந்து லெஃப்ட் போகிறாங்க, ரைட்டு போகிறாங்க, வெஸ்ட்டு போகிறாங்க, ஈஸ்ட் போகிறாங்க, கடைசியாக ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து கடைசியாக நிற்கிற இடம் எந்த டைரக்ஷனில் இருக்குது, இல்லை எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இல்லை என்ன ஆங்கிள் இருக்குது, இந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் என்ன கேட்டான் அப்படின்னா, இதுலேயே நீங்கள் லாஸ்ட் இயரோட டைரக்ஷன் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என்ன கேட்பாங்க? டைரக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுற இடம், நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற இடத்த கொடுத்துட்டு எந்த டைரக்ஷனில் எண்ட் ஆகுறாங்கன்னு கேட்பாங்க, இல்லை எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்பாங்க, இல்லை அது என்ன ஆங்கிள் இருந்துன்னு கேட்பாங்க. ஆஃபீஸ் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு கேட்குறேன். யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுற இடம் இங்கேருந்து இந்த டைரக்ஷன்லாம் போவான், கடைசியாக ஆஃபீஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு கேட்பான். இப்போ ஆஃபீஸோ வீடோ எந்த டைரக்ஷனில் கேட்பான். இப்போ முடிக்கிற டைரக்ஷன் இது, அதுக்கு எப்படி போடுறது? சில நேரம் இது சிலருக்கு இந்த கான்செப்ட் நல்லா தெரியும், புரிஞ்சு போட்டிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டுருவாங்க. சில நேரம் ஐயோ நம்ம டைரக்ஷன் படித்தோமே, டைரக்ஷன் ஈஸியானதே, இதுலேயே நமக்கு தெரியல, கிளிக் ஆகலைன்னா பரவாயில்ல, ஈஸியான கொஸ்டின் இருக்கும். அந்த டைமில் இதுக்கு ஸ்பார்க் நமக்கு சில நேரம் வரல. ஈஸியான ஏரியா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஏரியா, ஆனால் நமக்கு ஸ்பார்க் வரலைன்னா நம்ம ஈகோவை அது கூட வச்சு நம்ம விளையாடக்கூடாது, தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த ஈஸியான கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் காட்டுறேன். ஈஸின்னு நினைக்கிறது, அதாவது ஈஸியான கொஸ்டின் எந்தெந்த மாதிரிலாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்குது. சில ஏரியாவில் நம்ம ஈஸின்னு நினைப்போம், ஆனால் டஃப்பான கொஸ்டின்ஸ் இருக்குது. டஃப்னு நினைப்போம், ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சில விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஈஸியான ஏரியாஸை அட்டன் பண்ணணும். இப்போ நான் வந்து 2024 கொஸ்டின் பேப்பரை பார்த்து எனக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில கொஸ்டின்ஸை பிக் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி பிக் பண்ணி பாருங்கள். 2024 2023 எதெல்லாம் ஈஸியாக இருக்குது. சரி, எல்லா கொஸ்டினையும் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் சால்வ் பண்ண முடியும். அதில் சில ட்விஸ்ட் இருக்கும், அந்த ட்விஸ்ட்டை யாராவது சொல்லி கொடுத்தா நமக்கு சால்வ் பண்ண முடியும். சில கொஸ்டின் ப்ரெஷரில் சால்வ் பண்ண, என்ன ப்ரெஷர் இருந்தாலும் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் சிலது ஃப்ரீயாக இருந்தால் சால்வ் பண்ண முடியும், இல்லை கொஞ்சம் டைம் இருந்தால் சால்வ் பண்ண முடியும். இன்னும் சில கொஸ்டின் வந்து யாராவது நமக்கு அந்த ஆங்கிளை சொல்லி கொடுத்தா தான் சால்வ் பண்ண முடியும். தெரிஞ்ச ஏரியாவாக இருந்தாலும் அதை யாராவது ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு புரியும். ஸோ அப்போ நாம் வந்து இந்த டைம் எடுத்து சால்வ் பண்ணுற கொஸ்டினை கொஞ்சம் குவிக்காக சால்வ் பண்ண முயற்சி பண்ணலாம். ஆனால் யாராவது சொல்லி கொடுத்தா தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த கொஸ்டின் டிஃபிகல்ட் ஏரியா. அது ஈஸியான ஏரியாவில் கூட இருக்கலாம், ஆனால் அது டிஃபிகல்ட் ஏரியா. அந்த மாதிரி எனக்கு என்ன இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். பட் நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் 2 வகையாக படிக்கணும் சிசாட்டுக்கு. ஒன்று டாபிக் வைஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நம்ம கொடுத்துருக்கிற டாபிக் வைஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இன்னொன்று ஃபுல் கொஸ்டின் செட்டை திரும்ப திரும்ப பார்க்கணும். ஒரு 5 வருஷம் கொஸ்டின் எடுத்து ஃபுல் செட்டை பார்க்கணும். ஃபுல் செட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து சால்வ் கூட பண்ண தேவையில்லை. எது ஈஸியான கொஸ்டின் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதை சால்வ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்க்கணும். ஸோ ஓகே, இதை நம்ம இந்த டைரக்ஷனில் நினச்சோம், ஈஸி ஏரியா தான், ஆனால் பாரு இதில் ஸ்லைட்டாக இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சு நம்மளை இது பண்ணுறோம். அப்போ அந்த ட்விஸ்ட்டெல்லாம் தனியாக நோட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் எக்ஸாம் ஹால் போகும்பொழுது உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் கண்ணில் படும். அப்போ ஒன்று ட்விஸ்ட் கண்ணில் படும், இல்லை கொஸ்டின் புரியாமல் கன்ஃபியூஷன் ஏற்படும், ஏதோ புரியலையே, கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும், விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடணும். அந்த அடுத்ததுக்கு போகிறதுக்கான முடிவை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் பயப்படாமல் எடுக்கணும். கண்டிப்பாக ஆனால் ஈஸியான கொஸ்டின்ஸ் உள்ளே இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் 10 கொஸ்டினை சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மீதி கொஸ்டின் அந்த கான்ஃபிடன்ஸ்லேயே உங்களுக்கு அடுத்தடுத்தது வரும். அந்த 10 கொஸ்டினை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 to 12 கொஸ்டினை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் நான் எனக்கு ஈஸின்னு தெரிஞ்ச கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி டைப்பில் ஏஏ பிபி ஏசி சிசி இந்த மாதிரி டைப்பில் வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்குறான். இது வந்து மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்குது, இதில் எந்த கஷ்டமும் இருக்கிறது இல்லை. அதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு பர்சன்டேஜ் கொஸ்டின், சிம்பிளாக பர்சன்டேஜை வச்சு ஈஸியாக இருக்கான். பர்சன்டேஜும் ரேஷியோ ப்ரொபோர்ஷனையும் கலந்து போடுற மாதிரி ஒரு கொஸ்டின். சில ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வச்சு போடுவாங்க, இல்லை ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியே போடலாம். இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து ஈக்குவேஷன் சால்விங் தெரிஞ்சாலே நம்ம நிறைய கொஸ்டின் போட முடியும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சாலே நமக்கு போட முடியும். சில நேரம் 2 வேரியபிள் 2 அன்னோன் இருந்தால் சால்வ் பண்ண முடியும். 2 வேரியபிள் 2 அன்னோன் இருந்தால் சால்வ் பண்ண முடியும். வேறஸ் 2 வேரியபிள் 3 அன்னோன் இருந்தால் சால்வ் பண்ண முடியாது. அங்கே இல்லை எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கணும், இல்லை அங்கே வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கணும். இதே வந்து 3 வேரியபிள் இருந்து
3 அன்னோன் இருந்தால் சால்வ் பண்ணலாம், 3 வேரியபிள் 3 அன்னோன் இருந்தால் சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஈக்குவேஷன் இந்த கொஸ்டின்ல என்னென்ன இருக்கு, என்ன அன்னோன் இருக்கு, என்ன வேரியபிள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே சில கொஸ்டின் நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் சொல்றேன், சிம்பிள். இந்த கொஸ்டின் வந்து செட் தியரியில இருந்து வென் டயகிராம் வச்சு சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின், சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணி. இந்த கொஸ்டின்லாம் நீங்க எக்ஸாம்ல பிக் பண்ணியிருக்கணும். நான் ஏன் இதை காட்டுறேன்னா, சில கொஸ்டின் இதுல அட்லீஸ்ட் ஒரு 60, அதாவது எனக்கும் உங்களுக்கும் ஒரு 30% டிஃபரெண்ட் ஆகலாம். எனக்கு கஷ்டமா இருக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம், உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது எனக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா நான் காமிக்க போறதுல அட்லீஸ்ட் ஒரு 60%, 70% நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள பிக் பண்ணீங்களா அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் வென் டயகிராம் வச்சு சால்வ் பண்ண கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். ஆனா என்ன யூஸ்வலா என்ன கேட்பான், வாட் இஸ் த, இப்போ in an examination 80% of the students passed in English, 70% of the students passed in Hindi, 15% of the students failed in both the subjects. What is the percentage of students who failed in only one subject? So சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். however இதை நீங்க சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இப்போ இது ரெண்டுத்துலையும் பாஸ்ட் கொடுத்தான், இந்த இடத்துல ஃபெயில்டு இன் போத் சப்ஜெக்ட் கொடுத்தான், கேட்டது ஃபெயில்டு இன் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் கேட்டிருக்கான். ஸோ ஸ்லைட்லி ட்விஸ்ட் மாதிரி தோணலாம், ஆனால் இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டினை ஒரு வேளை நீங்கள் அட்டன் பண்ணாமல் வந்திருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய மேஜர் மிஸ்டேக். இந்த கொஸ்டின் என்ன கேட்குறான், கன்சிடர் 2 conclusions numbered 1 and 2. Statement 1, India is the world's largest producer of milk. India is the world's largest exporter of milk. Conclusion 2, India does not import milk. அப்போ இதிலிருந்து இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ல இருந்து இந்த 2 கன்க்ளூஷன்ல எதையாவது நம்மளால அரைவ் பண்ண முடியுமா? லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அவ்வளோதான் கொடுத்துருக்கான். லாஜிக் படி பார்த்தா இது 2 அரைவ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து 10 செகண்ட் கூட தேவைப்படாது. கொஸ்டினை படித்தா மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து நெய்தர் ஒன் நாட் ஒன் போடலாம். ஒருவேளை இந்த கொஸ்டின் உங்கள் கண்ணில் சிக்கல, ஐயோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கணும். டேட்டா சஃபிஷியன்சியில் ஒரு 3-4 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் இருக்குது. சில டைம் வந்து ஒரு 5 கொஸ்டின் வரைக்குமே டேட்டா சஃபிஷியன்சியில் ஈஸியான கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி போட தெரியணும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டினில் வாட் இஸ் த டைம் ரெக்கவர்ட் டு டவுன்லோட் அ சாஃப்ட்வேர், சைஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் கொடுத்துட்டான், ரேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ரேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியுமா? நான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே 12 மெகாபைட் இருக்குது, 2.4 கிலோபைட் பர் செகண்ட். அப்போ 12 மெகாபைட் எவ்வளோ நேரத்தில் பண்ணும் அப்படின்னு சொல்லி சம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆன உடனே கண்டுபிடிச்சேன், நமக்கு இந்த கொஸ்டினில் ஆன்சர் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஃபைனலி இதை வச்சு இது 2ஐயும் வச்சு நம்மளால வாட் இஸ் த டைம் ரெக்வயர்ட் ஃபார் டவுன்லோட்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் மட்டும் போதும். ஓ ஆமாம், கண்டுபிடிக்க முடியும்ல, நமக்கு ஆன்சர் கூட தேவையில்லை, இது 2ஐயும் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது 2ஐயும் பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும், தனித்தனியாக பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ த கொஸ்டின் கேன் பி ஆன்சர்ட் யூசிங் போத் த ஸ்டேட்மெண்ட் டுகெதர் பட் கேன் நாட் பி. ஒரு நிமிஷத்தில் இந்த கொஸ்டின் போட்டுடலாம், இல்லை ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை. அதாவது தப்பு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க போனால் ஒரு நிமிஷம், இல்லாட்டினா இந்த கொஸ்டின் வந்து 30 செகண்ட்ஸில் போடக்கூடிய கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டினை நம்ம எக்ஸாம் ஹாலில் மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அடுத்த கொஸ்டின் நம்ம போவோம் பாருங்க. இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு டஃப்பாக தெரியுது, ஆனால் ஈஸியான ஒரு கொஸ்டின். இப்போ a main statement is followed by 4 statement labeled P, Q, R and S. Choose the ordered pair of statement where the first statement implies the second statement and the 2 statements are logically consistent with the main statement. இதில் இந்த மெயின் ஸ்டேட்மெண்ட்டுக்கு லாஜிக்கலாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். அது இந்த ஆன்சர்லேருந்து சூஸ் பண்ணணும். எந்த 2? இப்போ இவன் என்ன கொடுத்துருக்கான், பிரதீப் பிகம்ஸ் எய்தர் அ டைரக்டர் ஆர் அ ப்ரொடியூசர். பிரதீப் பிகம்ஸ் எய்தர் அ டைரக்டர், ஒன்று டைரக்டர் ஆவான் இல்லை ப்ரொடியூசர் ஆவான். எஸ்பி என்ன இருக்கு, பிரதீப் இஸ் அ டைரக்டர். சரி, எஸ்க்கு அப்புறம் பி, பிரதீப் இஸ் நாட் எ ப்ரொடியூசர். அப்போ ப்ரொடியூசர் இல்லைன்னா என்னவா இருப்பான், பிரதீப் இஸ் அ டைரக்டர். ஸோ எஸ்பி அப்படிங்கிறது இட் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் த மெயின் ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறம் இது, அப்போ இட் திஸ் ஃபாலோஸ் திஸ், அப்போ இது கரெக்டு. அதுக்கு அடுத்தது இன்னொன்று இருக்குது, அதையும் செக் பண்ணிடுவோம். ஆர்கியூ பிரதீப் இஸ் நாட் அ டைரக்டர், பிரதீப் இஸ் அ ப்ரொடியூசர். ஸோ ஆர்கியூவும் ஃபாலோ ஆகுது. அப்போ 2மே ஃபாலோ ஆகுது, எஸ்பி அண்ட் ஆர்கியூ. ரொம்ப சிம்பிளானது, ஆனால் பார்த்தா ஏதோ கொஞ்சம் லைட்டாக குழப்பம். ஒரு நிமிஷம் உட்காந்தா இது வந்து வந்துடும்.
ஆனால் அந்த ஒரு நிமிஷத்துக்கு மேலே போனிச்சுன்னா இதை தூக்கி போட்டு போயிடணும். அந்த கட்ஸும் நமக்கு வேணும். பட் அது வரைக்கும் லைட்டாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நம்பர் சீரீஸு லென்த் மாதிரி தெரியுது. ஆனால் நம்பர் சீரீஸில் யூஸ்வலாக நிறைய வருஷம் பார்த்தா ஈஸியாக கேட்குறான். என்ன கேட்டிருக்கான்? 1 1 2, அதுக்கு அடுத்தது 1 3 2. அப்போ என்ன கேட்குறான்? 1 4 3 2, 1 5 4 3 2. அதுக்கப்புறம் என்னவா இருக்கும்? 1 6 5 4 3 2. இப்படி தானே இருக்கும். மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது? 28 டேர்ம் வரைக்கும் கேட்குறான். நீங்கள் வந்து 28 டேர்ம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21, இன்னும் ஒரு 7 டேர்ம் வேணும். அப்படின்னா என்ன இருக்கும்? 1 7 6 5 4 3 2. இதில் டோட்டலாக 28 டேர்ம்ஸோட சம் கேட்குறான். ஆனால் இங்கே எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறான்? இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 தான் கொடுத்துருக்கான். அப்போ மீதி இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது எந்த சீக்வன்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது அந்த சீக்வன்ஸை கண்டுபிடிச்சி இது கூட்டுறது செகண்டு. இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கணும். இது எந்த சீக்வன்ஸில் இருக்குது பார்த்தா தெரியாது. நம்ம கொஞ்சம் பிரித்து எழுதி பார்த்தா தெரியுது பாருங்கள். 1 1 2 1 3 2 1 4 3 2. ஸோ இதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. திருப்பி 1 5 4 இது வரைக்கும் அங்கே இருக்குது. இது ஒன்றா கூட்டினாலும் சரி, இல்லாட்டினா இன்னொரு மாதிரி கூட்டலாம். இங்கே எத்தனை 1 இருக்குது? 1 2 3 4 5 6 7 7 1 இருக்குது. அப்போ 7 × 1 ப்ளஸ் 2 எத்தனை இருக்கும்? 2 × 6 6 2 இருக்கும். 3 எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். 3 × 5 ப்ளஸ் அதுக்கு அடுத்தது 4 எத்தனை இருக்கும்? 4 × 1 2 3 4 4 தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது திருப்பி 5 வந்து 3 தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது 6 வந்து 2 இருக்கும். அதுக்கு அடுத்தது 7 வந்து 1 இருக்கும். சும்மா ஸோ இதை கூட்டினீங்கன்னா வந்துடும். இங்கே 7 இங்கே 7 வரும், ப்ளஸ் 12 வரும், ப்ளஸ் 15 வரும், ப்ளஸ் 16 வரும். திருப்பி இந்த 15 இங்கே வரும், ப்ளஸ் 12 வரும், ப்ளஸ் 7 வரும். ஸோ இப்படி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. சிம்பிளாக கூட்டினா கூட போதும். 84ங்கிற ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சிம்பிளாக கூட்டினா இந்த சீக்வன்ஸை ஐடென்டிஃபை பண்ணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை. ஃபார்முலாவே தேவையில்லை. நீங்கள் சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எக்ஸாம் ஹாலில் போய் ஃபேஸ் பண்ணக்கூடாது. இதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு என்ன மெட்டீரியல் இருக்கோ, இதுக்கு யூபிஎஸ்சியில் முன்னாடி என்ன கேட்டிருக்கான், இல்லை வேற மெட்டீரியல் இருந்தால் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹவவர் யூபிஎஸ்சி சிசாட்லையும் சிஏபிஎஃப் சிடிஎஃப்ல என்ன கேட்டிருக்கான், அதை உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஆவரேஜில் ரொம்ப ஈஸியான சம் கேட்டிருக்கான். ஆவரேஜ்லாம் நிறைய தடவை ஈஸியான சம்ஸ் கேட்குறான். சில நேரம் எந்த ஏரியாவில் வேணால் ட்விஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம ஈஸியான ஏரியாவை நம்ம பார்த்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த சம்மை நீங்கள் போடாமல் வந்திருந்தீங்கன்னா 2024ல் ரொம்ப கஷ்டம். இட் இஸ் எ கிரைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சிம்பிளான ஒரு சம். பாருங்கள், இஃப் in certain code part is written as a top, trap is written as a part, then how is arena written? பாருங்க, part atopனு எழுதிருக்கான். அப்போ திருப்பி போட்டிருக்கான், அவ்வளோதான். டிஓபி போட்டு ஏ, அப்பார்ட் அதை டிஆர்ஏபி ட்ராப் போட்டு முன்னாடி ஏ. அப்போ இது என்ன பண்ணணும்? அரீனா. இதை திருப்பி எழுதி ANERA முன்னாடி ஏ. இது வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஸோ ANERA. ஸோ சிம்பிளான ஒரு சம். இதுக்கு வந்து 1 நிமிஷம் தான் எடுக்கும். 1 நிமிஷம் கூட எடுக்காது, சில நேரம் 30 செகண்ட்ஸ் தான் எடுக்கும். இந்த சம் என்ன பண்ணியிருக்கான்? இஃப் இன் சர்டைன் கோட் ABCD இஸ் ரிட்டன் அஸ் 24, EFGH இஸ் ரிட்டன் அஸ் திஸ். கொஞ்சம் உற்று நோக்குனா தெரியும். ஒருவேளை உங்களுக்கு கிளிக் ஆகணும்னா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் உற்று நோக்குனா கிளிக் ஆகிடும். பாருங்கள், இதோட வேல்யூ என்ன, பிளேஸ் வேல்யூ என்ன? 1 1 2 3 4. இந்த பிளேஸ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணியிருக்கான். 2 × 3 × 4, 1 × 2 × 3 × 4. அதே மாதிரி இந்த பிளேஸ் வேல்யூ என்ன? இதுக்கு அடுத்தது 5 6 7 8. இந்த பிளேஸ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணியிருக்கான். அதே மாதிரி இதுக்கு 9 10 11 12 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ரொம்ப நேரம் ஆகிடாது. ஸோ
யூ ஷுட் அதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் திருப்பி பார்க்க தான் ஈஸியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மாட்டோம். டிஜிட்டை ரிவர்ஸ் பண்ணுற கொஸ்டினை திரும்ப கேட்டுட்டு இருக்கான். XY இன்னும் ஒரு நம்பர் இருக்குது, அதை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணுறேன், ரிவர்ஸ் பண்ணால் YX ஆகுது, அது ரெண்டையும் கூட்டுறேன், அதுக்கப்புறம் வேற ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் திரும்ப கேட்குறோம். அந்த கொஸ்டின்ஸை பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் let X be a 2-digit number, Y be another 2-digit number formed by interchanging the digits of X. So X ஓட டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணி if X plus Y is the greatest 2-digit number, then what is the number of possible values for X? X plus Y greatest 2-digit number அப்படின்னா என்ன? 99. அப்போ டிஜிட்டை ரிவர்ஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணணும்னா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? கொஞ்சம் யோசிச்சா 4554 ஞாபகம் வரும். 4554 மட்டும்தானா அப்படின்ட்டு யோசிச்சா வேற என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா அப்புறம் டக்குன்னு திருப்பி 6336 அப்படின்னு ஞாபகம் வரும். ஓ அப்போ இது எல்லாமே இருக்கா? 7227 1881. எனக்கு ஃபர்ஸ்ட் இது ரெண்டு தான் கிளிக் ஆனிச்சு, மீதி கிளிக் அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்ச உடனே அப்புறம் ஒரு 10 செகண்ட் யோசிச்சா அப்புறம் மீதி எல்லாம் கிளிக் ஆகுது. அப்போ இதில் எதை வேணா எக்ஸாக இருக்கலாம். இது எக்ஸாக இருந்தால் இது ஒய்யாக இருக்கும், இது எக்ஸாக இருந்தால் இது ஒய்யாக இருக்கும். ஒருவேளை இது எக்ஸாக இருந்துச்சுன்னா இது ஒய்யாக இருக்கும், இது ஒய்யாக இருக்கும். இது எக்ஸாக இருந்துச்சுன்னா இது ஒய்யாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ பாசிபிள்? இப்போ 8 வேல்யூ பாசிபிள். இப்போ ஒருவேளை இந்த சம்மில் மாற்றி எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டா அப்போ பெரிய நம்பர் எத்தனை? 54 63 72 81 4 வேல்யூ தான் வரும். ஸோ இந்த மாதிரி இதுலேயே கொஞ்சம் அப்போ அந்த சின்ன மாற்றி கொடுக்கறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சில சம்ஸ் வந்து லாஜிக்கலாகவே நம்மளால் ஃபார்முலா இல்லாமல் லாஜிக்கலாக சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்க வேண்டும். ஓகே, நம்ம ஈஸியான சில கொஸ்டின்ஸ் என்ன எனக்கு ஈஸின்னு நினைக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்ததில் ஒரு மினிமம் ஒரு 7-8 கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காட்டினதை. நீங்கள் இதில் இன்னும் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு ஒவ்வொரு செட்லேயும் ஒரு 10 கொஸ்டினாவது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்தில் சால்வ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் மீதி நேரத்தில் மீதி 40 மினிட்ஸில் இன்னொரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். 20 மினிட்ஸில் 10 கொஸ்டின், 40 மினிட்ஸில் 10 கொஸ்டின். ஏன்னா இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ், அதுக்காக இதுக்கு வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ் தான் எடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கில் சில ஏரியாவில் என்ன நடக்குதுன்னா இப்போது இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனால் இது கூட இன்னொன்று சேர்த்துக்கலாம், நம்பர் சிஸ்டம்னு ஜென்ரலாக இருக்கக்கூடியது. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே தான் வரும். இதெல்லாம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் ட்விஸ்ட் வச்சு ட்ராப் வச்சு நம்மளோட ஈகோவை டெஸ்ட் பண்ணி நம்மளை வந்து எக்ஸாம் ஹாலில் நிலைகுலைய வச்சுருவாங்க. ஐயோ இந்த வருஷம் நமக்கு இதாகிடுச்சா, ஐயோ நமக்கு வரலையே, இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணமே அதுக்கப்புறமும் இது தெரியலையே அப்படின்ட்டு ஒரு பயம் காட்டிடுவாங்க. ஸோ நம்ம ஆன்சர் போட்டு பார்ப்போம் வராது. ஸோ அப்போ இந்த ஏரியாலெல்லாம் எப்பவுமே ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் அவன் கஷ்டமாக கேட்குறான், இல்லை ட்விஸ்ட் பண்ணுறான், இல்லை வேற ஒரு கான்செப்டோட சம்மந்தப்படுத்தி கேட்குறான். அப்போ நமக்கு ரெடிலி அவைலபிளாக கொஷின் புரிஞ்சால் ஓகே, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே சிசாட் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நம்பர் சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதுக்குள்ளே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஜீரோஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ரிமைண்டர் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், டிவிசிபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், டைம் அண்ட் ஸ்பீடு, டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த கொஸ்டின் கஷ்டமாக வந்தோடனே நம்மளால் தாங்க முடியாது. அப்போ அதையே உட்காந்து நம்ம ஒரு 7 நிமிஷம் 5 நிமிஷம் to 7 மினிட்ஸ் போடும்போது அது ரொம்ப சிக்கலாயிடும். நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். சில ட்விஸ்ட் கொஸ்டின்ஸை நான் காட்டுறேன், இங்கே பாருங்கள். A certain men, இது வந்து 2024 கேட்ட கேள்வி. Certain men can complete a piece of work in 6k days where k is a natural number. By what percentage should the number of men be increased so that the work can be completed in 5k days? இது பர்சன்டேஜையும் டைம் அண்ட் ஒர்க்கையும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்கான். பர்சன்டேஜையும் டைம் அண்ட் ஒர்க்கையும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்கான். இது நான் சொல்கிறேன், நம்ம அன்லெஸ் மேத்தமெட்டிக்கலில் ஸ்ட்ராங்காக இல்லாட்டினா இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாமுக்குள்ளே கிளிக் ஆகாது. ஆனால் அதை நினச்சி பயப்படக்கூடாது. கண்டிப்பாக நமக்கான ஈஸியான கொஸ்டின் உள்ளார ஒளிஞ்சிருக்கும். நான் நிறைய பேர்த்து பார்த்துருக்கேன், அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸில் பயங்கர ஸ்ட்ராங்குன்னு சொல்ல இருக்க மாட்டாங்க, ஆனால் லாஜிக்கலான கொஸ்டின்ஸை அழகாக பிக் பண்ணி சால்வ் பண்ணுற ஆட்களாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி குவான்ஸ் ரீசனிங்கையும்
காம்ப்ரிஹென்ஷனையும் அவங்க வந்து ரைட் ப்ரப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணுவாங்க, ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க. இந்த கொஷினை போய் கேட்டால் அவங்களுக்கு ஆன்சர் தெரியாது. அப்போ இந்த கொஷின் கண்டிப்பாக சால்வ் பண்ணால் தான் நம்ம பாஸ் பண்ணணும்னு இல்லை, மினிமம் கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அங்கே போய் நம்மளோட ஈகோவை டெஸ்ட் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் காட்டுறேன் பாருங்களேன். பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து 2023 கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து நம்ம டைம் அண்ட் ஸ்பீட்லேயும் வச்சுக்கலாம், எல்சிஎம். டைம் அண்ட் ஸ்பீடும் எல்சிஎம்மும் கலந்த மாதிரி ஒரு கொஸ்டின். டைம் அண்ட் ஸ்பீடும் எல்சிஎம்மும் கலந்த மாதிரி ஒரு கொஸ்டின். யூஸ்வலாக இதை வந்து ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஸ், டைம் அண்ட் ஸ்பீடில் ரேஸ்னு இருக்கும். ரேசஸ், சர்க்குலர் ட்ராக்ல இருக்கக்கூடிய ரேசஸ். சர்க்குலர் ட்ராக்ல இருக்கக்கூடிய ரேசஸ்ல இந்த சிக்னல் கொஸ்டினும் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸில் இருக்கும், நம்ம பார்த்தோன்னா இருக்கும். ஆனால் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா அந்த ஆன்சர் இங்கே இருக்காது. இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுட்டான். என்னன்னா, நடுவில் சேஞ்ச் த கலர் ஃப்ரம் க்ரீன் டு ரெட், அதாவது ரெட், ஒரு ஈச் சிக்னல் சேஞ்சஸ் கலர் ஃப்ரம் க்ரீன் டு ரெட், தென் ரெட் டு க்ரீன். த ஃபஸ்ட் சிக்னல் டேக்ஸ் 25 செகண்ட், நெக்ஸ்ட் சிக்னல் டேக் 39 செகண்ட்ஸ், அடுத்த சிக்னல் டேக் 60 செகண்ட்ஸ் டு சேஞ்ச் ஃப்ரம் க்ரீன் டு ரெட். த டியூரேஷன் ஃபார் க்ரீன் அண்ட் ரெட் கலர்ஸ் ஆர் சேம். அப்படின்னா க்ரீன்லேருந்து ரெட்டு மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதோ அதே நேரத்தை தான் ரெட்டுலேருந்து க்ரீன் மாறுறதுக்கும் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் திருப்பி என்ன கேட்குறான், இவங்க க்ரீன்லேருந்து ரெட்டு மாறுறதுக்கு இது டைமு, அப்போ திருப்பி க்ரீன் மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறான். அப்படின்னா இதை நம்ம டபுள் பண்ணணும், டபுள் பண்ணி எல்சிஎம் எடுக்கணும், டபுள் பண்ணி எல்சிஎம் எடுக்கணும். அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், 90 மினிமம் ஒரு 60% ஆஃப் த பீப்புளுக்காவது இது கிளிக் ஆகாது எக்ஸாம் ஹால்குள்ள. அப்போ இந்த கொஷினில் போய் நம்ம தலையை முட்டிட்டு நிற்கக்கூடாது. ஐயோ, நம்ம டைம் அண்ட் ஸ்பீட் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணமே, அதில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கே, அதுவும் நமக்கு போட தெரியலையே. நோ, நெவர். இது அதுக்காக தான் வைக்கிறான். நீங்கள் மென்டலி டிஸ்டர்ப் ஆகணும் தான் வைக்கிறான். ஆனால் நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நாம் வேறு கொஸ்டினை கண்டுபிடிச்சி போட தெரியணும், அந்த ஏரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இன்னொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்சிஎம் ஹச்சிஎஃப்லையும் இந்த மாதிரி ட்ரிக் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா, அவன் நமக்கு வந்து எல்சிஎம் ஹச்சிஎஃப் காமன் ஃபேக்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், இது எல்லாத்துலேயும் சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சு கொடுத்துட்றான். இப்போ நம்ம இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா, நீங்கள் இந்த வீடியோவை அப்படியே நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் இந்த கொஸ்டினை பாருங்கள். பார்த்துட்டு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு யோசிங்க. அதுக்கப்புறம் வீடியோவை திருப்பி பாருங்கள். பார்த்துட்டிங்களா? பார்த்துருப்பீங்க. என்னன்னா, இந்த கொஸ்டினை பார்த்தா என்ன தெரியும்னா, a can X contains 399 liters of petrol and a can Y contains 532 liters of diesel. They are to be bottled in bottles of equal size so that the whole of petrol and diesel would be separately bottled. The bottle capacity in set of liters is an integer. How many different sizes of bottle are possible? இந்த கொஸ்டினை இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படித்ததுக்கப்புறம் நமக்கு என்ன தோணும்னா, ஹச்சிஎஃப் கேட்குறான் அப்படின்னு நினச்சி நம்ம போடுவோம். ஆனால் இங்கே ஹச்சிஎஃப் கேட்கல, இங்கே கேட்டது நம்பர் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். நம்பர் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன, அதாவது நம்பர் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ் என்னங்கிறது தான் இந்த கொஸ்டினோட கொஸ்டின். கொஞ்சம் டீப்பாக பார்த்தோன்னா புரியும். அப்போ நம்ம ஹச்சிஎஃப் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு இந்த கொஸ்டின் தெரியலையே அப்படின்னா, இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். இல்லை இதில் நமக்கு ஏதோ புரியல, நமக்கு ஏற்ற மாதிரி ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அது பெருசாக இருக்கும், ஆனால் இங்கே அந்த ஆன்சர் இருக்காது. உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும், உள்ளுக்குள்ளே ஏதோ ட்விஸ்ட் இருக்குது, பார்க்குறோம். அந்த ட்விஸ்ட் புரிஞ்சா ஓகே, ட்விஸ்ட் புரியலைன்னா அடுத்தது போயிடணும். ஈகோவை வச்சுட்டு நம்ம இந்த கொஸ்டினை இந்த கொஸ்டினை பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது எக்ஸாம் ஹாலில். இப்போ சில கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த லீஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் கட்ஸ் ரெக்வயர்ட் டு கட் அ கியூப் இன்டு 64 ஐடென்டிக்கல் பீசஸ். நான் முக்கியமாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, யூபிஎஸ்சி கான்செப்டை தான் டெஸ்ட் பண்ணுறான், ஃபார்முலாவை டெஸ்ட் பண்ணலை. ஃபார்முலா ஓரளவுக்கு தெரியணும், ஆனால் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுறாங்க. அதை நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணணும்னு அவன் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு சில நேரம் பண்ணுறான். இப்போ யூஸ்வலாக என்ன கேட்பாங்க, க்யூப்ஸில் இருக்கும் பொழுது, க்யூப் இருக்குது, ஒரு க்யூபை இத்தனை வகையாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பெயிண்ட் பண்ணும் பொழுது 1 சைடு பெயிண்டட் என்ன, 3 சைட்ஸ் பெயிண்டட் என்ன, 2 சைட்ஸ் பெயிண்டட் என்ன, நோ சைட்ஸ் பெயிண்டட் என்ன, இதுக்கெல்லாம் நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். ஆனால் அவன் என்ன கேட்குறான், 64 ஐடென்டிக்கல் பீசஸ் இருக்கக்கூடிய பெரிய க்யூபு அப்படின்னா அதில் மினிமம் எத்தனை கட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். நம்ம அப்போ அந்த கட் பண்ணுறதை பற்றி படிக்கலைன்னா இது மிஸ் ஆகிடும், இதுக்கு ஃபார்முலா இருக்காது.
நீங்கள் 64னா 4x4 கியூப் இப்படி தான் அந்த கியூப் இருக்க போகுது. ஓகேவா? அப்போ அந்த கியூப் அப்படி இருக்க போகுதுன்னா ஒவ்வொரு சைட்லேயும் 4 இருக்குது. அப்போ 4 இருக்குன்னா 3 வெட்டு வெட்டணும். ஒரு டைமென்ஷன்லையும் 3 வெட்டு வெட்டணும். அப்போ 3 டைமென்ஷனில் சேர்த்து எத்தனை வெட்டு வெட்டணும்? 9 வெட்டு வெட்டணும். ஸோ இது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் இந்த சின்ன அந்த 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 கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா போட முடியாது. பட் இது இருக்கும். நம்ம அப்போ கான்செப்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வந்து ஸ்பீடு ஷார்ட்கட்டில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கான்செப்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. சிசாட்டை பொறுத்தவரையிலும் கான்செப்டை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ட்ரிக்கி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ட்ரிக்கி கொஷின் காமிச்சேன். இது ஒரு வகையான ட்ரிக்கி கொஷின். HCFோட ட்ரிக்கி கொஷின், அதுக்கப்புறம் இந்த டைம் அண்ட் ஒர்க்கோட ட்ரிக்கி கொஷின். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. ஆவரேஜஸில் கூட இந்த கொஷின் கூட ஒரு சின்ன ட்ரிக்கியான கொஸ்டின், நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சம் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் ஐ ஹவ் அரேஞ்ச்டு. ஸ்லைட் சின்ன ட்ரிக் இருக்கும். சில கொஷின் ட்ரிக் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் வந்தால் தான் புரியும். சில கொஷின் கொஞ்சம் உத்து பார்த்தா எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே புரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கொஷின் எடுத்துக்கிட்டா, எ பர்சன் பைஸ் 3 articles PQR for ₹50. The price of Q is this, which is least. இதுதான் கம்மியான ப்ரைஸ். வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் P அப்படின்னு கேட்குறான். ப்ரைஸ் ஆஃப் P என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இது ரெண்டை வச்சு, இது ஒன்றை மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, இதை மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை ரெண்டையும் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். இது 16 அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 34 மீதி இருக்கும். அப்போ P + R = 34. P + R = 34. இது வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன கேட்குறான்? த காஸ்ட் ஆஃப் P இஸ் நாட் மோர் தென் தட் ஆஃப் R. P வந்து ஆரை விட பெருசு கிடையாது. இதை வச்சு எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. த காஸ்ட் ஆஃப் R இஸ் நாட் மோர் தென் தட் ஆஃப் P. R வந்து P-யை விட பெருசு கிடையாது. முதல்ல P ஆரை விட பெருசு கிடையாது. அடுத்தது R வந்து நாட் மோர் தென். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நமக்கு இப்போ இது ரெண்டையும் வச்சு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சில நேரம் நம்ம கன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சா இதை விட இது பெருசு கிடையாது, அதை விட இது பெருசு கிடையாது அப்படின்னா இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? திஸ் கேன் பி ஈக்குவல் P. தென் வாட்? P இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னா என்ன? சாரி, P + R இஸ் ஈக்குவல் டு 34. இங்கே வந்து Q கொடுத்துருக்கான். ஸோ P + R இஸ் ஈக்குவல் டு 34. P + R இஸ் ஈக்குவல் டு 34. அப்போ P இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னா என்ன? P-யும் 17, R-ம் 17. So we can solve this using both the statement. ஸோ அப்போ இது கொஞ்சம் உத்து பார்த்தா கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எனக்கு அப்படி சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு கொஸ்டின் இருக்கலாம். கொஞ்சம் உத்து பார்த்தா கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின், ஆனால் எவ்வளோ உத்து பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாத கொஸ்டின். ஸோ இதெல்லாம் செகண்ட் ரவுண்டில் சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். செகண்ட் ரவுண்டில் சால்வ் பண்ணால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் உத்து பார்த்து சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். இதுக்கு அடுத்தது அதுதான் நான் சொன்னேன். சில ஏரியாஸ் வந்து ஈஸியாக இருக்கும், ஆனால் அதுக்கு சஃபிஷியன்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்காது. நமக்கு அதுக்கு சஃபிஷியண்ட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட் பிளேசிங், இப்போ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் 5s பிட்வீன், இது வந்து 2024 யூஸ். இந்த மாதிரி கேள்வி திரும்ப திரும்ப கேட்குறான். அதாவது நம்ம ஒருத்தர் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் ஒரு நம்பர் மட்டும் தப்பாக போயிடுச்சு, அப்போ இதோட சம் என்னவா இருக்கும்? இல்லை ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டாங்க, இல்லை நம்பர் ஆஃப் 5s எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் 4s எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் 3 எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் 3 டிவிசிபிள் பை இது எத்தனை இருக்குது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டிஜிட்ஸ். எத்தனை டிஜிட் இருக்குது, டிஜிட்டை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்வி. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் 5s யூஸ்டு இன் நம்பரிங் ஆஃப் 260? இந்த 1 to 260ல் யூஸ் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 15, அதே மாதிரி 51, 52, 53, 54, 55, இதே மாதிரி 155, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, 105, 115. ஸோ இதில் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டைப்பை மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த டைப்பை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் வேணும். அதுக்கான இந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. இப்போ இந்த டிஜிட் கவுண்டிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி இந்த வரைக்கும் சிசாட்லேயே ஒரு 7-8 கொஸ்டின் வருஷம் பாருங்கள். 2016 இதை பற்றி கேட்டிருக்கான். how many numbers are there between 100 and 300 which either begin with or end with 2? அப்போ 2ங்கிறது 0 to 100 to 300ல நடுவில் இருக்கக்கூடாது, ஆரம்பத்துலேயும் எண்ட்லேயும் இருக்கிறது எத்தனை? அதே மாதிரி how many numbers are there between 99 and 1000 such that
the digit 8 occupies the unit place. 8 வந்து யூனிட் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி எத்தனை இருக்கு? ஸோ அந்த டிஜிட்டை கவுண்ட் பண்றது, இதுக்கு தான் டிஜிட் கவுண்டிங்னு சொல்றோம். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பிரிண்டட் இஃப் a book containing 150 pages is to be numbered from 1 to 150? ஸோ இதெல்லாம் சிமிலர் கான்செப்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து யூபிஎஸ்சியில் இன்ன வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்கான், அதே மாதிரி அதர் எக்ஸாம்ஸில் இதே மாதிரி டைப்பில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இது ஒரு 10 கொஸ்டின். அப்போ இந்த டைப்பை நம்ம பார்த்தோம்னா இதில் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த கொஸ்டினை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்கு ஒரு காமன் லாஜிக் இருக்குது. இந்த லாஜிக்கை நம்ம பார்த்துட்டோம்னா அந்த கொஸ்டினை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் இருக்குது பாருங்கள். இது வந்து டிஜிட் பிளேசிங் சொல்லுவாங்க, அது டிஜிட் கவுண்டிங் சொல்லுவாங்க. இது வந்து டிஜிட் பிளேசிங். இப்போது இப்படி A+B+C இது வந்து இந்த டிஜிட்டினுடைய பிளேஸ் வேல்யூவை பொறுத்து வரக்கூடியது. இந்த ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒரு பிளேஸ் வேல்யூ இருக்குது. அப்போ அதை பொறுத்து வரக்கூடியது. ஸோ இப்போ ABC+DEF இதுனா A+B+C+D+EF என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் கூட அவன் கேட்கல, இதை கூட்டினா என்னவா இருக்கும். இப்போ ABCDEF, ஸோ டிஎஃப், அப்போ எஃப்ஐயும் சிஐயும் கூட்டுனா நமக்கு இங்கே 1 வரணும். 1 வரணும் அப்படின்னா நமக்கு என்ன நம்பர் இருந்தால் 1 வரும். இது எல்லாமே என்ன சொல்லிட்டான், நான் ஜீரோன்னு சொல்லிட்டான். அப்போ 11ங்கிற நம்பர் இருந்தால் தான் இங்கே 1 வரும். 11ங்கிற நம்பர் இருந்தால் தான் இங்கே 1 வரும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 11, அதுக்கப்புறம் இந்த 1 இங்கே போயிடும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 10, அதுக்கப்புறம் 1 கூட்டினா 11, இது ரெண்டையும் கூட்டினா 10, அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 1 இங்கே போகும் 11. அப்போ மொத்தமாக கூட்டினா என்ன வரும். ஸோ இதுதான் அவன் கேட்குறான். ஸோ இதெல்லாம் டிஜிட் பிளேசிங் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வரும். நான் டீட்டெயிலாக இந்த சம்முக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த மாதிரி சில சம்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி இந்த சம்மும் அப்படி தான், இந்த சம்மும் அப்படி தான். அதே மாதிரி டிஜிட்ஸை வச்சு கேட்குறது. நான் ஜீரோ டிஜிட், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A+B+C. ஸோ இந்த மாதிரி சில சம்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்காக நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், டிஜிட் பிளேசிங். யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி என்னென்ன சம் கேட்டிருக்காங்க, டிஜிட்ஸை வச்சு டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூ வச்சு அதை கூட்டுறது, அதை பெருக்கிறது, அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி சம்ஸை நம்ம தொகுத்துருக்கோம். இது வரைக்கும் சிசாட்டில் கேட்ட கொஸ்டின், சிசாட் இல்லாமல் மற்ற எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு தடவை இதை நம்ம பார்த்துட்டோம்னா இந்த ஏரியா, இந்த கான்செப்டில் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும். ஸோ இதில் வருஷம் டிஜிட் பிளேசிங்கில் ஒரு கொஸ்டின், டிஜிட் கவுண்டிங்கில் ஒரு கொஸ்டின், இல்லை இதில் 2 கொஸ்டின், இதில் ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து நம்ம ஈஸியாக பிக் பண்ணும். இது வந்து பார்த்தா கஷ்டம் மாதிரி தெரியும், ஏன்னா அதுக்கு நமக்கு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் மெட்டீரியல் இல்லை. நம்பர் சிஸ்டம் சொல்லி எல்லாத்தையும் கிளப் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஆர்டராக இதுக்கான மெட்டீரியல் இல்லை. அதனால தான் இதெல்லாம் கஷ்டமாக தெரியுது. ஸோ அப்போ இந்த ஏரியாவை மட்டும் தனியாக எடுத்து நம்ம தொகுத்துட்டோம் அப்படின்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இதுக்குள்ளே இருக்க லாஜிக் என்னன்னு தெரியும். அதனால தான் இதை மட்டும் எடுத்து தனியாக தொகுத்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஆட் ஈவன் கான்செப்ட். ஆட் ஈவன் கான்செப்டும் வந்து நம்பர் சிஸ்டத்தில் அவங்க வருஷத்துக்கு ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ கேட்குறாங்க. ஆனால் அதுக்கும் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ அந்த ஆட் ஈவன் கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம வந்து அந்த பிடிஎஃப்பில் நம்ம தொகுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ ஆடி பண்ணி நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் அந்த மெட்டீரியலில் நம்ம கொடுத்துருக்கிற பிடிஎஃப்பை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மெட்டீரியலாக அது இருக்கும். அது இல்லாமல் நான் சொன்ன முன்னாடி சொன்ன ஈஸியான ஏரியாஸ், அந்த ஏரியாஸெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் அதுலேருந்து ஈஸி கொஸ்டின் வந்தால் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் கொடுத்துருக்கிற மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் பல்கியான மெட்டீரியலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது சிடிஎஸ், சிஏபிஎஃப் எல்லாத்தோட ஒரு 10-15 வருஷம் கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால பல்கியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் சில ஏரியாஸ்க்கு வந்து எல்லா கொஸ்டினையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில ஏரியாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து யூபிஎஸ்சி கொடுத்துருக்க கொஸ்டின் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வீக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாஸ்க்கு மட்டும் எல்லா கொஸ்டினையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். அந்த மெட்டீரியலை பார்த்து பயந்துடாதீங்க. ஐயோ 250 பக்கம் இருக்குது, 300 பக்கம் இருக்குதுன்னு பார்த்து பயந்துடாதீங்க. அதில் ஃபஸ்ட்டு சிசாட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். அது வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ஒரு மெட்டீரியல், இன்னும் மைக்ரோ டாப்பிக்காக பிரிச்சிருக்கிற ஒரு மெட்டீரியல். அதுதான் அந்த மெட்டீரியலோட ஒரு அட்வான்டேஜ், ஒரு பெனிஃபிட். அதை தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த பிரிச்சிருக்கும் பொழுது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு ஏரியா உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவில் சிடிஎஸ், சிஏபிஎஃப் கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். மெட்டீரியல் பார்த்து பயந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அதை எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
இதில் நீங்கள் நான் இன்னொரு விஷயம், அதாவது அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தில் ஒரு 10 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஸ்லோவாக மீதி கொஸ்டினை அடுத்த ஒரு 40 நிமிஷத்தில் நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஒரு 15 கொஸ்டின் சால்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் திரும்பி சொன்னது, நம்ம வந்து வி ஷுட் அவாய்டு த ஈகோ. நம்ம வந்து ஈகோவோ ஃபியரோ பண்ணாமல் நம்ம வந்து ஈஸி கொஸ்டினை சூஸ் பண்ணுறது தான் நம்மளோட இதாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸை வடிவமைச்சுக்கணும். அப்படின்னா டெய்லி 2 மணி நேரம் சிசாட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டோன்ட் டேக் அ சான்ஸ். அதுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்க வேண்டும். ஜிசாட்டை மதிக்கணும், மதித்து அதுக்கான டைமை கொடுங்க. அதுக்கான டைமை கொடுத்தா தான் கிளியர் பண்ண முடியும். யாராவது சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அல்ட்ரா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்க வந்து அதில் அவங்க அசால்ட்டாக கிளியர் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணிக்காதுங்க. ஃபைனலாக நம்ம கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணி ஐஏஎஸ் வாங்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி அவங்க ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரென்த்தையோ நம்மளோட வீக்னஸையோ பேஸ் பண்ணி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணிக்கணும். அவங்க ஜிஎஸ் 10 மணி நேரம் படிக்கிறாங்க, ஆனால் வந்து நான் 2 மணி நேரம் இதுக்கு போட்டுட்டா எனக்கு ஜிஎஸ் படிக்க வந்து டைம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஜிஎஸ்ல ஒரு லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா சேச்சுரேட். அப்போ இதில் நீங்கள் மினிமம் கேரண்டி என்ஷூர் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அதான் நான் உங்களுக்கு டிஃபிகல்ட் சாப்டர்ஸை பற்றி பேசிட்டேன். ஈஸின்னு தெரியும், ஈஸி மாதிரி இருக்கும் ஆனால் டிஃபிகல்ட்டாக இருக்கும், டிஃபிகல்ட் மாதிரி இருக்கும் ஆனால் ஈஸியாக இருக்கும். அந்த சாப்டர்ஸ்க்கு தான் நான் வந்து உங்களுக்கு நம்பர் ப்ராப்பர்ட்டி, நம்பர் டிஜிட் கவுண்டிங், டிஜிட் பிளேசிங், இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அது வந்து ஈஸியாகிடும். ஸோ ஃபைனலி இது என்னென்னா, யூ ஷுட் ஹாவ் யுவர் ஸ்ட்ராட்டஜி வித் அஜிலிட்டி. என்ன அஜிலிட்டி? காம்ப்ரஹென்ஷன், குவான்ட்ஸ், ரீசனிங், இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும். வித்தின் குவான்ட்ஸ் ஈஸி கொஸ்டின் வெர்சஸ் டிஃபிகல்ட் கொஸ்டின், அதை பேலன்ஸ் பண்ணும். இருக்கிறதுல ஈஸி கொஸ்டினை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸை போடணும். நம்ம ஈகோவை கொண்டு போய் அங்கே முன் வைக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸை டிவைஸ் பண்ணணும். அப்போ அந்த ப்ராக்டிஸ் டெய்லி 2 மணி நேரம் பண்ணணும். அதுக்கு எஃபெக்டிவாக ஒரு ப்ராக்டிஸ் மெட்டீரியல் வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த 2 PDF ப்ராக்டிஸ் மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம். இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். இது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த ஜேர்னியில் சிசாட்டை நீங்கள் எளிமையாக கடந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். இதுக்காக வந்து நம்மளுடைய ஃபேக்கல்ட்டி வந்து பிஒய்க்யூ வீடியோஸும் எல்லா பிஒய்க்யூஸையும் சால்வ் பண்ணி வந்து போட்டுட்ருக்காங்க டாபிக் வைஸு. ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு எதெல்லாம் டவுட் இருக்கோ அதை பாருங்கள். எல்லாம் பார்க்கணும்னு அவசியம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டவுட் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.